ஹாய் வணக்கம் வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்கும் ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும். இப்போ சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கனை மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூடவே 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 700 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு நட்சத்திர சோம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது கூட ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாம் மிக்சியில் நம்ம போட்டு அரைக்கணும். 6 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு முழு பூண்டு நான் தோல் உரிக்காமல் சும்மா உரித்து வச்சுருக்கேங்க. அப்புறம் 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு கையளவு கொத்தமல்லி, அதே மாதிரி ஒரு கையளவு புதினா எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அது கூட பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து அது ஒரு தடவை வதங்கினதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து அது நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இந்த வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அதையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், காய்த்தூள், மல்லித்தூள், கூடவே உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ குக்கர் மூடியை இந்த மாதிரி திருப்பி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆச்சு. சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் போட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம புதினா, கொத்தமல்லி நம்ம அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோன்னா அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க பிரியாணிக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை. அங்கே சேர்த்து கலந்து விட்டாச்சு. ஒரு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி கொதிக்கிறப்ப நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏற்கனவே கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கழுவி அந்த தண்ணி ஊற்றிருக்கேங்க. இது கூட இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் நார்மலாக அரிசி வேக வைக்கிறதுக்கு எந்த அளவு தண்ணி சேர்ப்பீங்களோ அதை விட ஒரு 1/2 டம்ளர் கம்மியாக சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்ஸி கழுவிய தண்ணியை சேர்த்துருக்கோம், அப்புறம் தயிர் எல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நான் இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்து அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசில் வரைக்கும் வேக விட்டுடலாம். பாருங்கள், குக்கர் இப்போ 2 விசில் வந்து ஸ்டீமும் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம சூடாக பரிமாறலாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சிக்கன் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடி இல்லைனா சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக பாலக் சிக்கன் கிரேவி அப்புறம் தயிர் பச்சடி செஞ்சுருக்கேங்க. பாலக் சிக்கன் கிரேவி ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.